இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி வெண்டைக்காய் முட்டை பொரியல். இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். அதே டைமில் இந்த வெண்டைக்காவை பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு சீரகம், இந்த வெண்டைக்காய் போட்டு லைட்டாக பரட்ட போகிறோம். இதில் வெங்காயம் போடணும், தக்காளி போடணும், பச்சை மிளகாய் போடணும், மசாலா தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போடணும். அப்படி எதுவுமே தேவையில்லை. வெறும் வெண்டைக்காவை இது மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பேனில் இப்படி டாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வெண்டைக்காய் இப்படி பேனில் டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய்லாம் ஒரு சைடில் கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும், இன்னொரு சைடில் சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பக்கம் வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். கொஞ்சமாக உப்பு போடுறோம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சமாக போடுறோம். திருப்பி மிளகுத்தூள் போடுவோம். இப்போ உடனே போடல, அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ பேனில் இப்படி டாஸ் பண்ணுறேன். டாஸ் பண்ணிட்டு நம்மக்கிட்ட இருக்க அந்த முட்டை, இந்த வெண்டைக்காய் அளவை பொறுத்து நீங்கள் முட்டை வந்து 2 முட்டை போடலாமா 3 முட்டை போடலாமா நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயில் இப்போ மிளகுத்தூள் போட்டதுக்கு காரணம்னா அந்த வெண்டைக்காயில் மிளகுத்தூள் சேரணும், அதனால தான் ஃபஸ்ட்டு மிளகுத்தூள் போட்டேன். இப்போ திருப்பியும் 2வது வாட்டி போடுவேன், ஆனால் அது வந்து இந்த முட்டையோட மிக்ஸ் ஆகிறதுக்காக. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி கொஞ்சமாக பெப்பர் பவுடர், உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே சுட சுட சர்வ் பண்ணணும்.